உமது விருப்பமே எனது விருப்பம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தந்தையே உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும். ஆனால் என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படியே நிகழ்த்தும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பதாக ஒலிவ மலையில் இறைவனிடம் ஜெபிக்கின்றார். அன்னை மரியாளும் இறைவனுடைய செய்தியை பெற்ற பிறகு, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி இருவரும் இறைவனுடைய விருப்பத்தை, இறைவனுடைய திருவுளத்தை முன்வைக்கின்றார்கள். இதே ஒரு பாணியில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தொழுநோயாளர் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை உம்மால் நீக்க இயலும் என்று இறைவனுடைய விருப்பத்தை முன்வைத்து அங்கே புதுமையை காண்கின்றார். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றார். எனவே நாம் நம்முடைய விருப்பத்தை முன்வைக்கின்ற பொழுது அது சுயநலமாக மாறிவிடுகின்றது. இறைவனுடைய விருப்பத்தை முன்வைக்கின்ற பொழுது அது ஆன்மீக நலமாக மாறிவிடுகின்றது. எனவே ஆன்மீக நலனை நோக்கி நாம் முன்னேறி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.